சூளகிரி பகுதியில் முள்ளங்கி விலை கடும் வீழ்ச்சி. 30 ரூபாய்க்கு விற்ற கிலோ முள்ளங்கி இன்று வெறும் விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி, முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் காய்கறிகள் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திராவிற்கு நாள்தோறும் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். தானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சின்னராஜ் என்பவர் தனது 1 ஏக்கர் நிலத்தில் சுமார் 35,000 ரூபாய் செலவு செய்து முள்ளங்கி பயிரிட்டிருந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ முள்ளங்கி 30 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் ஆர்வத்துடன் பயிர் செய்தனர். ஆனால் தற்போது சந்தையில் முள்ளங்கி வரத்து அதிகரித்துள்ளதால் விலை அதல பாதாளத்திற்கு சரிந்துள்ளது. 1 கிலோ முள்ளங்கி தற்போது 6 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்ய. 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு பண்ணி முள்ளங்கி போட்டோம். முன்னாடி 30 ரூபாய்க்கு வித்தது இப்ப வெறும் 6 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. மருந்து அடிச்சது, உரம் போட்டதுன்னு பார்த்தாலே போட்ட காசு கூட வரமாட்டேங்குது. வேற வழி இல்லாம கம்மி விலைக்கு அறுவடை செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம். அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும். அறுவடை செய்யும் கூலி மற்றும் வண்டி வாடகைக்கே பெரும் தொகையை செலவிட வேண்டியுள்ளதால் பல விவசாயிகள் முள்ளங்கியை பறிக்காமல் தோட்டத்திலேயே விடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏற்றுமதி செய்தாலும் போதிய லாபம் கிடைக்காததால் கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் தேவசானப்பள்ளி பகுதி விவசாயிகள் வேதனையில் உள்ளனர்.